குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் ஹவு டு கிரியேட் கம்பெனி இன் டேலி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் டேலியில் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணுவோம், யாருக்காக இந்த கம்பெனியை க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல டிஸ்கஸ் பண்ணிப்போம். என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம டேலியில் கம்பெனி க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்டண்ட்டாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போன உடனே ஒர்க் பண்ண அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணுற அந்த கம்பெனியில் போயிட்டு நீங்கள் டேலி கம்பெனி க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணணுமா அப்படின்னா அந்த மாதிரி வர சுச்சுவேஷன் வராது. ஆல்ரெடி அவங்க கம்பெனி க்ரியேட் பண்ணி ஒர்க் வச்சுருப்பாங்க, டிரான்சாக்ஷன் என்ட்ரி போட்டு வச்சுருப்பாங்க. அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ தான் பண்ணுவீங்க. என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து டேலி கீழே கம்பெனி க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து புதுசாக ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் அக்கௌண்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறீங்க, டேலி அக்கௌண்டண்ட்டு. ஆனால் அந்த கம்பெனியில் ஏற்கனவே வந்து டேலி சாஃப்ட்வேர் இல்லாமல் வேறு ஏதோ சாஃப்ட்வேரோ அல்லது மேனுவலாகவோ அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. மேனுவல் அக்கௌண்ட்ஸ்லேருந்து இப்போ டேலிக்கு வரணும்னு நினச்சி ஒன்று அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் டேலியை வந்து கம்பெனி க்ரியேட் பண்ணி அப்புறமா டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சுச்சுவேஷன் நம்பர் 1. ரெண்டாவது சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ரெண்டாவது சீனரியோ, நீங்கள் வந்து ஒரு ஜிஎஸ்டி கன்சல்டண்ட்டாவோ அல்லது ஒரு டேக்ஸ் கன்சல்டண்ட்டாவோ அல்லது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாவோ இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் வந்து, சார் எனக்கு மாதம் வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கொடுங்க, எவ்ரி இயர் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்துப்பீங்களா இல்லை நான் பண்ணி தரணுமா அப்படின்னு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, சார் எனக்கு வந்து கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, நாலேஜும் கிடையாது, நான் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன், சேல்ஸ் பண்ணுறேன், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இதை கையில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன், நீங்களே கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கிங்க, டேலிலாம் வந்து நீங்களே மெயின்டைன் பண்ணிங்க சார் அக்கௌண்ட்ஸை அப்படிங்கிறாரு. சரி, ரைட்டு சார், அந்த மாதிரி பண்ணணும்னா மாதம் ஒரு 5000 ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய கஸ்டமருக்காக ஆன் பிஹாஃப் ஆஃப் யுவர் கஸ்டமர் நீங்கள் டேலியில் அக்கௌண்ட்ஸ் கம்பெனி க்ரியேட் பண்ணி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறீங்க. ஸோ தட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நீங்கள் வந்து கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம டேலியில் கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறோம்? சுச்சுவேஷன் நம்பர் 1, whenever you need to convert from manual to tally or from old software like remedy, அந்த மாதிரி வணிகம், ட்ரேடு, இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் டு கன்வர்ஷன் டு நியூ சாஃப்ட்வேர் டேலி. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரெண்டாவது சுச்சுவேஷன், சப்போஸ் இஃப் யூ ஆர் எ டேக்ஸ் கன்சல்டன்ட் அண்ட் யூ ஆர் கிரியேட்டிங் த கம்பெனி ஆன் பிஹாஃப் ஆஃப் யுவர் கஸ்டமர். இந்த மாதிரி 2 சூழ்நிலையில் தான் நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் டேலியில் கம்பெனி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி யாருக்காக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? யாருக்காக அப்படின்னா டைப் ஆஃப் பர்சன் அப்படின்னு இருக்குது. இந்த டைப் ஆஃப் பர்சன் ஆஸ் பர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கம்பெனி வந்து டேலி யாருக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் பர்சன் இருக்காங்க? இண்டிவிஜுவல், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, பார்ட்னர்ஷிப் கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் அண்ட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அல்லது பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், லோக்கல் அத்தாரிட்டி, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். இந்த மாதிரி 7 வகையான டைப் ஆஃப் பர்சன் இருக்காங்க. இவங்களுக்காக தான் நீங்கள் டேலியில் கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறீங்க. இப்போ 1 by 1 நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல். இதில் பார்க்குறீங்க இந்த டைப் ஆஃப் கம்பெனி, அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிற எல்லாருமே வந்து இண்டிவிஜுவல் தான். இதில் கீழே இருக்கிற அந்த 3 பேர்லேருந்து மேலே இருக்கிற சரவணா ஸ்டோர் ஓனர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஒரு மனுஷனுக்கு 5 வகையான சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. என்னென்ன 5 வகையான சோர்சஸ் ஆஃப் இன்கம்? இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த மாதிரி 5 வகையான சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. ஒரு இண்டிவிஜுவல் அவருடைய 5 வகையான அந்த சோர்சஸ் ஆஃப் இன்கமையும் டேலியில் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம், ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ரெடி பண்ணிக்கலாம். பட் ஒரு டேலியில் கம்பெனி க்ரியேட் பண்ணும்போது இண்டிவிஜுவலுக்கு பண்ணும்போது 2 விஷயம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஒன்று வந்து அந்த இண்டிவிஜுவல் சேலரிடு பர்சனா அல்லது பிஸ்னஸ் பர்சனா அப்படிங்கிறது. எதுக்காக சார் சேலரிடு பர்சனா அல்லது பிஸ்னஸ் பர்சனான்னா அவங்க 2 பேருக்கும் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற மெத்தடு வேறு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்டர் சூர்யா இருக்கார் அப்படின்னு வச்சுங்க, அல்லது ஆக்டர் ஜோதிகா அல்லது ஆக்டர் சிவகுமார்.
ஒரு மனுஷனுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாரி 5 வகையான சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்கு இல்லையா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யாவுக்கு சேலரி இன்கம் இருக்கு, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்கு. பட் இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆர் புரொஃபஷன் கிடையாது. கேப்பிட்டல் கெயின் இருக்கலாம். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் இருக்கலாம். இப்ப இந்த இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆர் புரொஃபஷன விட்டுட்டு, பாக்கி இருக்கிற 4 இன்கம்க்காக என்ன பண்ணுவாரு, சூர்யாவோ, ஜோதிகாவோ, சிவகுமாரோ டேலியில தம் பேர்ல ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி, அதனுடைய அக்கவுண்ட்ஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்ணிட்டே வருவாங்க. சப்போஸ் சரவணா ஸ்டோர் ஓனர் இருக்காரு. சரவணா ஸ்டோர் ஓனர் யார்கிட்டயும் வேலை பார்க்கல. ஓகேவா? ஆனா, அவருக்கு இன்கம் ஃப்ரம் சேலரிய தவிர பாக்கி இன்கம்லாம் இருக்கு. அவருக்கு என்னென்ன இன்கம் இருக்கு? இன்கம் ஃப்ரம் பிசினஸ், இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆர் இன்கம் ஃப்ரம் புரொஃபஷன், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு, கேப்பிட்டல் கெயின் இருக்கு, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் இருக்கு. இப்ப சரவணா ஸ்டோர் ஓனருக்கு மொத்தம் 4 வகையான இன்கம் இருக்கு. இந்த 4 வகையான இன்கம்க்கு டேலியில அவர் எப்படி அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பர்சனல் அக்கவுண்ட்ஸ் வேற, பிசினஸ் அக்கவுண்ட்ஸ் வேற. சரவணா ஸ்டோருங்கிறது பிசினஸ் அக்கவுண்ட்ஸ். அந்த பிசினஸ் அக்கவுண்ட்ஸ்லேருந்து அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு எங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்கோ, பிரான்ச் வைஸு அவர் அக்கவுண்ட்ஸ் ரெடி பண்ணி, இந்த பிரான்ச்சில இவ்வளோ ப்ராஃபிட், இந்த பிரான்ச்சில இவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் அரைவ் பண்ணி, ஃபைனலா வந்து நெட் ப்ராஃபிட் ஃப்ரம் பிசினஸ் எவ்வளோங்கிறத ஒரு எண்ட்ல அரைவ் பண்ணி வச்சுப்பாரு. அதுக்கு தனி டேலி மெயின்டெயின் பண்ணி வச்சுப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அவருக்கு சரவணா ஸ்டோர், குரோம்பேட்டைன்னு ஒரு பிரான்ச் இருக்கு, பாடியில ஒரு பிரான்ச் இருக்கு, அம்பத்தூர்ல ஒரு பிரான்ச் இருக்குன்னா, ஈச் அண்ட் எவரி பிரான்ச் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டேலி ஓப்பன் பண்ணி, அங்க இருக்கிற பிசினஸ் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் அங்க வந்து மெயின்டெயின் பண்ணிப்பாரு. அது இல்லாம அவருடைய பர்சனல் அக்கவுண்ட்ஸ் தனியா ஒரு டேலியில மெயின்டெயின் பண்ணிட்டு வருவாரு. சரவணா ஸ்டோர் அப்படிங்கிற பேர்ல குரோம்பேட்டை, பாடி, அம்பத்தூர், அடையார் அப்படிங்கிறது போரூர். இப்படி தனி பிரான்ச் ஒன்னொன்னுக்கும் தனி டேலியும், சரவணா ஸ்டோருடைய ஓனர் தன்னுடைய பேரான அருள் அப்படிங்கிற பேர்ல அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் அக்கவுண்ட்ஸ் அதில் மெயின்டெயின் பண்ணிட்டு வருவாரு. அந்த இண்டிவிஜுவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் இன்கம் தவிர பாக்கி எல்லா இன்கமும் வரும். என்னென்ன இன்கம் வரும்? சேலரி வராது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருந்தா அத கொண்டு வந்திருப்பாரு. பிசினஸ் இன்கம் விட்டுருங்க. இன்கம் ஃப்ரம் கேப்பிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். இந்த 3 இன்கமையும் கொண்டு வந்திருப்பாரு. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, சரவணா ஸ்டோர் எல்லா பிரான்ச்சையும் அக்கவுண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஃபைனலா டோட்டலா என்ன நெட் ப்ராஃபிட் ஃப்ரம் பிசினஸ் அப்படிங்கிறத மாத்திரம் தன்னுடைய இண்டிவிஜுவல் டேலியில கொண்டு வந்து ஆட் பண்ணிப்பாரு. இப்ப அவருக்கு தன்னுடைய இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் டேலியில அவருக்கு இந்த 5 வகையான சோர்சஸ் ஆஃப் இன்கம்க்கும் அவனுக்கு சம்மரி கிடைச்சிரும். இத தான் வந்து அவங்க இன்கம் டாக்ஸ்ல ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இண்டிவிஜுவலுக்கு அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்றீங்க அப்படின்னா, நீங்க 2 விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். 1 அவர் வந்து வெறும் பிசினஸ் பீப்பிளா அல்லது சேலரிடு பீப்பிளா அப்படிங்கிறத நீங்க முதல்ல அத தெளிவா இருங்க. சேலரிடு பீப்பிள் அப்படின்னா, பிசினஸ் இன்கம் அதில வராது. சப்போஸ் பிசினஸ் இன்கம் இருந்ததுன்னா, பிசினஸ் இன்கம்க்கு தனியா ஒரு டேலிலயும், பிசினஸ் அல்லாத இன்கம்க்கு தனியா இன்னொரு டேலிலயும், பாக்கி இருக்கிற 4 இன்கம்க்கு இன்னொரு டேலிலயும் அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். பிசினஸ் இன்கம்லேருந்து ஒன்லி நெட் ப்ராஃபிட் அல்லது லாஸ் மாத்திரம் எவ்வளோங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி, ஃபைனலா இந்த பாக்கி இருக்கிற இந்த 4 இன்கமோட அந்த இன்கமையும் கொஞ்சம் நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவருடைய டோட்டல் இன்கம் கிடைச்சிரும். ஸோ இதுக்கேத்த மாரி தான் நீங்க டேலியில கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும். அடுத்தது டைப் ஆஃப் கம்பெனில இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. இட் இஸ் ஒன் ஆஃப் த கான்செப்ட். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலியில சிவகுமார் கர்த்தாவா இருக்காரு. அவங்க ஒய்ஃபு, சிவகுமாரோட பையன் கார்த்திக்கு, சூர்யா, ஜோதிகா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கலாம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸா இருப்பாங்க. இவங்களுடைய பையங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா வந்து ஒரு பிசினஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. எப்படி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி இருக்கோ, அந்த மாரி ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியும் ஒரு பிசினஸ ரன் பண்ணலாம். சார் நீங்க கேட்கலாம், சார் இந்த மாரி பார்ட்னர்ஷிப் கம்பெனிக்கும், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கும் என்ன சார் டிஃபரன்ஸு அப்படின்னு கேட்டா, பார்ட்னர்ஷிப் கம்பெனில பார்ட்னர்ஸ் எல்லாரையும் வந்து மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்ட்னர்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதே சமயம் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில இவங்கள வந்து மெம்பர்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. பார்ட்னர்ஷிப் கம்பெனில யார் வேணாலும் மேனேஜ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா பார்ட்னரும் சேர்ந்து அந்த பிசினஸ மேனேஜ் பண்ணலாம். அல்லது எல்லா பார்ட்னருக்காகவும் ஒருத்தர் கூட மேனேஜ் பண்ண முடியும் அந்த பிசினஸ. ஆனா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும், கர்த்தா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அவர் தான் வந்து அந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிய மெயின்டெயின் பண்ணுவாங்க. 3வது பார்ட்னர்ஷிப்புக்கு டாக்ஸ் ரேட்டு 30%. வேறஸ் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு எப்படி டாக்ஸ் ரேட்டோ, அதே மாரி தான் இன்கம் டாக்ஸ் ரேட்டு. ஒரு இண்டிவிஜுவலுக்கு எப்படி இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன் அப் டூ 2.5 லேக்ஸ் நில், 5 லேக்ஸ்க்கு வந்து ரிபேட் அண்டர் செக்ஷன் 80A இருக்கோ, அதே மாதிரியே ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கும் உண்டு. பட் பார்ட்னர்ஷிப் கம்பெனிக்கு அந்த ரிபேட்லாம் கிடையாது. ஓகேங்களா? 4வது பார்த்தீங்க அப்படின்னா,
இண்டிவிஜுவலுக்கு சேலரி இன்கம் உண்டு, ஆனால் ஹெச்யூஎஃப்க்கு சேலரி இன்கம் வராது. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மைல்டு டிஃப்ரென்ஸ். பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் எனி ஒன் கேன் பிகம் ஆஸ் எ பார்ட்னர். யார் வேணாலும் பார்ட்னர் ஆகலாம், எக்ஸப்ட் லுனாட்டிக்கு இந்த மாதிரி கோர்ட்டால் தடை விதிக்கப்பட்ட அல்லது சட்டத்துக்கு விரோதமான நபர்களை தவிர யார் வேணாலும் பார்ட்னர் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குப்புசாமியும் அப்துல்லாவும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் கம்பெனி ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் குப்புசாமியும் அப்துல்லாவும் சேர்ந்து ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் பண்ண முடியாது. பார்ட்னர்ஷிப் கம்பெனி மாதிரி பண்ண முடியாது. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் ஒன்லி ஹிந்துஸ் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ். ஹிந்துவாக இருந்தால் மாத்திரம் ஹெச்எஃப் ஃபார்ம் பண்ண முடியாது. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியாக இருக்கணும், இந்து கூட்டு குடும்பமாக இருக்கணும், அவங்க மாத்திரம்தான் பண்ண முடியும். சார், இப்போ முஸ்லீமில் கூட்டு குடும்பம் இருக்கே, கிறிஸ்டினில் கூட்டு குடும்பம் இருக்கே, அவங்களால இந்த மாதிரி பெனிஃபிட் அடைய முடியாது அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? ஒன்லி ஹிந்துஸ்க்கு மாத்திரம்தான் இந்த பெனிஃபிட் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியும் வந்து லைக் ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி மாதிரியோ ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி மாதிரியோ அவங்களும் வந்து இண்டிவிஜுவல் ஒரு பிஸ்னஸ் கண்டக்ட் பண்ண முடியும். அதில் வர்ற ப்ராஃபிட் எல்லாத்தையும் அவங்க ஷேர் பண்ணிக்க முடியும். இவங்களுடைய அக்கௌண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், டேலியில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் அல்லது அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அப்படிம்பாங்க. பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு, அதுக்கு பேர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல். அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அப்படின்னாக்க சப்போஸ் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஓனர் அசோசியேஷன் அப்படின்னு இருக்குது. ஃப்ளாட் ஓனர் அசோசியேஷன் அப்படிங்கிறது என்ன, எஸ்எஸ்எம் நகரில் ஃப்ளாட் ஓனர் அசோசியேஷன். அதாவது எஸ்எஸ்எம் நகரில் ஒரு பெரிய ஃப்ளாட் இருக்குது, அந்த ஃப்ளாட்டில் திருட்ட ஒரு 400 வீடு இருக்குது. அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எம் நகர் ஃப்ளாட் ஓனர் அசோசியேஷன் அப்படின்னு பேருக்குன்னு வச்சுக்கோ. இது வந்து பாடி ஆஃப் இண்டிவிஜுவலாக அல்லது அசோசியேஷன் ஆஃப் பர்சனாங்கிறது என்னென்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த மெம்பர்ஸ் நேச்சர், மெம்பருடைய நேச்சரை பொறுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருமே இண்டிவிஜுவல் அப்படின்னு வச்சுங்களேன், அப்போ வந்து அவங்களுடைய பேன் நம்பர் வந்து பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். சப்போஸ் அந்த ஃப்ளாட் ஓனர் அசோசியேஷனில் யாராவது ஒருத்தர் கம்பெனி தான் பேரில் அசட் வாங்கியிருக்கு அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது அசோசியேஷன் ஆஃப் பர்சன் ஆகிடும். பட் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் அல்லது அசோசியேஷன் ஆஃப் பர்சன் ரெண்டுக்குமே டேக்ஸ் ரேட் ஒன்று தான், ஒன்றும் நெசசிட்டியில் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள், மனித நேயம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு, ராமகிருஷ்ணா மிஷன், இதெல்லாம் வந்து அசோசியேஷன் ஆஃப் பர்சனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் கம்பெனி, வசந்த் அண்ட் கோ, செல்லமணி அண்ட் கோ, டிஎஸ்ஆர் அண்ட் கோ ஹோம் நீட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், பிஎஃப்ஏ அண்ட் கோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் கம்பெனி. நமக்கு வந்து இந்த பிபிடி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், டிஎஸ்ஆர் அண்ட் கோ ஹோம் நீட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருக்கே சார், டிஎஸ்ஆர் அண்ட் கோங்கிறது பார்ட்னர்ஷிப் கம்பெனியா அல்லது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியா அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பார்ட்னர்ஷிப் கம்பெனி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் பர் த பார்ட்னர்ஷிப் ஆக்டு 1932 படி உங்களுக்கு மினிமம் வந்து 2 பேர் வேணும், மேக்ஸிமம் பேங்கிங் பிஸ்னஸாக இருந்தால் 10, நான் பேங்கிங் பிஸ்னஸாக இருந்தால் 20 பேர், அவ்வளோதான் இருக்க முடியும் ஓல்டு பார்ட்னர்ஷிப் ஆக்டு 1932 படி. பட் டிஎஸ்ஆர் அண்ட் கோ அப்படிங்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியா அல்லது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியா அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டில் என்ன சொல்லியிருக்கு, ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 2 பேர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு இங்கிலீஷில் பர்சன் அப்படின்னு பேர். பர்சன் அப்படின்னா யார் அப்படின்னா ஆஸ் பர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 பர்சன் இன்க்ளூட், இது வந்து ஒரு இன்க்ளூசிவ் கான்செப்ட். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டைப் ஆஃப் பர்சன், அப்படியே இண்டிவிஜுவல், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இது எல்லாமே வந்து என்னென்னா ஒவ்வொரு பர்சன். ஓகேங்களா? இது எல்லாமே ஒவ்வொரு பர்சன். அதன்படி ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் மாத்திரம் தான் பண்ணணுங்கிறது இல்லை. டிஎஸ்ஆர் அண்ட் கோ ஹோம் நீட்ஸ், டிஎஸ்ஆர் ஹோம் நீட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, டிஎஸ்ஆர் அண்ட் கோங்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி. அந்த டிஎஸ்ஆர் அண்ட் கோ பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் ஹோம் நீட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இஸ் ஒன் ஆஃப் த பார்ட்னர். ரைட்டுங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் கம்பெனியில் private limited company and public limited company, sometimes section 25 companies like Madras Boat Club. டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு ஒரு எக்ஸாம்பிள். லலிதா ஜுவல்லரி மார்ட் அப்படிங்கிறது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஹெச்சிஎல் லிமிடெட் அப்படிங்கிறது பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு ஒரு எக்ஸாம்பிள். பட் மெட்ராஸ் போட் கம்பெனி அப்படிங்கிறது செக்ஷன் 25 கம்பெனிஸ். செக்ஷன் 25 கம்பெனி அப்படின்னா என்ன, இட் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் கம்பெனி. ஓகேங்களா? அது ஒரு டைப்பு. இப்போ ப்ரைவேட் லிமிடெடில் ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஃப்ரெண்ட்ஸும் தான் மெம்பராக இருப்பாங்க.
பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் எனி ஒன் கேன் பிகம் த மெம்பர். பட் மெட்ராஸ் போர்ட் கப் கம்பெனி அது வந்து பார்த்திங்கன்னா ஷேர் வந்து தன்னுடைய மெம்பர்ஸ்க்கு மாத்திரம்தான் இஷ்யூ பண்ண முடியும். வெளியாட்களுக்கு பிஸ்னஸோ சர்வீஸோ பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் என்ஜாய் பண்ணுறதுக்காக அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் போர்ட் கிளப் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி கம்பெனி. இந்த கம்பெனிகள் பேருக்கு பின்னாடி ப்ரைவேட் லிமிடெட் அல்லது பப்ளிக் லிமிடெட் அப்படின்னு வராது. மற்ற கம்பெனி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருக்கும் கம்பெனி பேர். அது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இருந்தால் சின்ன சின்ன இது இருந்தால் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது லோக்கல் அத்தாரிட்டி. லோக்கல் அத்தாரிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சென்னை கார்ப்பரேஷன், தாம்பரம் முனிசிபாலிட்டி, செங்கல்பட்டு முனிசிபாலிட்டி, தேவனாம்பட்டி பேரூராட்சி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோக்கல் அத்தாரிட்டிக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கம்பெனி. ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் அப்படின்னா யார் அப்படின்னா, இந்த மாதிரி கம்பெனிகள் பார்லிமெண்ட்டில் ஆக்ட் பாஸ் பண்ணி அதுலேருந்து அந்த கம்பெனி கிரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இஸ்ரோ, இந்த மாதிரி கம்பெனிகள். நீங்கள் கேட்கலாம், மற்ற ப்ரைவேட் லிமிடெட் அல்லது பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கும் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சனுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி இஷ்யூ போயின்னு இருக்கு. காவேரிலேருந்து கர்நாடகாக்காரங்க நமக்கு தண்ணி தர மாட்டேன்றாங்க. நாம் என்ன சொல்கிறோம், நாம் அவங்களுக்கு கரண்ட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், சப்போஸ் கர்நாடகாவுக்கு கரண்ட்டு கொடுக்குற பவர் தமிழ்நாட்டுக்காரன் கையில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கர்நாடகாவுக்கு கரண்ட்டை கட் பண்ணுவோம். ஆனால் அதே மாதிரி கர்நாடகாக்காரனுக்கு தண்ணி விடுற பவர் அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவான், அவன் நமக்கு தண்ணியை கட் பண்ணுவான். நம்ம கரண்ட்டை கட் பண்ணுவோம், அவன் தண்ணியை கரெக்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போட்டுருப்போம். அந்த காலத்தில் குறுநில மன்னர்கள் சண்டை போடுற மாதிரி. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு ஷேரிங் பேஸ் உள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள ரெக்குயர்மெண்ட் உள்ள இந்த மாதிரி ஒரு பிளானிங் லைக் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணும், கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஷேர் வேணால் வாங்கிக்கும், வேணால் ஒரு 20%, 25%. பாக்கியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஷேர் அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி அந்த ஆக்ட் மூலிமா அந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணுவாங்க. கம்பெனியை ஃபார்ம் பண்ணி என்ன எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் ஆகுதோ அது எல்லாமே மத்திய தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அந்த எல்லா எலக்ட்ரிசிட்டியும் எடுத்துகிட்டு அதை தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் மேஜர் போர்ஷனாக கொடுக்கும். பாக்கி இருக்கிற எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வேறு வேறு ஸ்டேட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ தட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க் வந்து ப்ராம்ப்டாக நடக்கும். இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணுது, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளவு கம்பெனிகள் இருந்தால் கூட நமக்கு வந்து யார் பிஸ்னஸ் தருவா, நாம் வந்து யாருடைய அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ் அண்டு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ரேராக வரும். பார்ட்னர்ஷிப் கம்பெனி கொஞ்சம் வரலாம், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இது வரலாம், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி வரலாம். பாக்கியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப் ஆஃப் கம்பெனியில் சென்னை கார்பரேஷன் ஆகட்டும், ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் ஆகட்டும், இவங்களாம் வந்து சாப்பு தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, டேலியில் நமக்கு வராது. அடுத்த கான்செப்ட், வாட் இஸ் கால்ட் அ ஃபினான்ஷியல் இயர். நீங்கள் ஒரு டேலியில் கம்பெனி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரியாமல் நம்ம போய் கம்பெனி கிரியேட் பண்ண முடியாது. வாட் இஸ் கால்ட் அ ஃபினான்ஷியல் இயர். ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா என்ன? ஃபினான்ஷியல் இயர் இன் ஜென்ரல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1st April 20 அண்ட் எண்டு வித் 31st March 2021. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஓகேவா. ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது என்ன? ஃபினான்ஷியல் இயர் இன் ஜென்ரல் ஸ்டார்ட் ஃப்ரம் 1st April அண்ட் எண்டு வித் 31st March. ஃபார் எக்ஸாம்பிள் 1/4/2020 31/3/2021 இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2021. அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறது என்னென்னா நெக்ஸ்ட் இயர் டு த ஃபினான்ஷியல் இயர், அதாவது 21-22 இஸ் த அசஸ்மெண்ட் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்பெனி கிரியேஷன் டேட் 9/9/2020 அப்படின்னு வச்சுங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020-21, அசஸ்மெண்ட் இயர் 2021-22. ஸோ தட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்கம் ஏர்னிங் இயர், எந்த வருஷம் நம்ம பணம் சம்பாதிக்கிறோமோ அந்த அதுக்கு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு பேர். அசஸ்மெண்ட் இயருங்கிறது அதுக்கு நெக்ஸ்ட் இயர், நீ அந்த வருஷம் ஏர்ன் பண்ண இன்கமுக்கு அடுத்த வருஷம் போட்டு சலான அசஸ்மெண்ட் இயருங்கிற பேரில் போட்டு காட்டணும். இதுதான் அசஸ்மெண்ட் இயர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேலியில் நீங்கள் கம்பெனி கிரியேட் பண்ணும்போது எது முடியும் எது முடியாது, ஒரு டேட் கொடுத்தா அதனுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன, அதனுடைய அசஸ்மெண்ட் இயர் என்ன அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். 2 விஷயம் இந்த சார்ட் மூலிமா உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒன்று, ஒரு டேட்டு கொடுத்தா அந்த டேட்டோட
ஃபினான்ஷியல் இயர் என்ன, அந்த டேட்டோட அசஸ்மெண்ட் இயர் என்ன, ஃபினான்ஷியல் இயர் எப்போ பிகின் ஆகுது, புக்கு எப்போ பிகின் பண்ணுது. மொதல் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 15/4/2017. இதோட ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 17/18, அசஸ்மெண்ட் இயர் 18/19, புக்கு வந்து 1/4/2017. வேற புக்கு வந்து பிகினிங் வந்து பார்த்தீங்கன்னா 15/4/2017 தான் வரும். அப்படின்னா என்ன சார் வரும் அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் வந்து 1 ஸ்டார்ட் ஆகுது. வேற புக்கு வந்து 15 அப்படின்னு தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி பண்ண ஆரம்பிக்கணும். 15 நாளைக்கு முன்னாடி இருக்கிற டிரான்சாக்ஷன் நம்ம என்ட்ரி பண்ணக்கூடாது. ஏன்னா கம்பெனி ஆரம்பிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா 15 தான். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 14/12/2012. இதோட ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2012-13, அசஸ்மெண்ட் இயர் 2013-14. இதனுடைய புக்கு பிகினிங் ஃப்ரம் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே வரோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 31/6/2017 இந்த டேட் பாருங்கள். இதுக்கு ஃபினான்ஷியல் இயரும் கிடையாது, அசஸ்மெண்ட் இயரும் கிடையாது. ஏன் அப்படின்னா ஜூன் மாதம் 30 நாள் தான், 31 நாள் கிடையாது. அடுத்த டேட் பாருங்கள், February 29, 2017. இதுக்கும் ஃபினான்ஷியல் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயர் சொல்ல முடியாது. எதனால் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, February மாதம் 2017க்கு 28 நாள் தான், 29 நாள் கிடையாது. அடுத்தது பாருங்கள், 1/4/1899 இந்த டேட் ஆஃப் பர்த். இதுக்கு உள்ள ஃபினான்ஷியல் இயர் அசஸ்மெண்ட் இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் 1899 900, அசஸ்மெண்ட் இயர் 1991. வேற ஃபினான்ஷியல் இயர் பிகின் பார்த்தீங்க அப்படின்னா 1/4/1899, அசஸ்மெண்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கு பிகினிங் ஃப்ரம் வந்து 1/4/819 தான். ரைட். பட் டேலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/4/1901 அல்லது அதுக்கப்புறம் இருக்கிற கம்பெனி தான் என்ட்ரி பண்ண முடியுமே ஒழிய அதுக்கு முன்னாடி இருக்கிற கம்பெனி என்ட்ரி பண்ண முடியாது. அடுத்தது பாருங்கள், டேட்டு 1/4/2150. இந்த மாதிரி டேட்டு நம்மளால் ஃப்யூச்சரில் இந்த டேட்டை என்ட்ரி பண்ண முடியுமானா கண்டிப்பாக என்ட்ரி பண்ண முடியும். டேலிக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்தது டேலியில் எப்படி வந்து உங்களுக்கு கம்பெனி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். கம்பெனி கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே மெயிலிங் நேம், கம்பெனி நேம், மெயிலிங் நேம்னு இருக்கும். இங்கே மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஆர் இன்ஃபோ சொல்யூஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி பேர் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு கம்பெனி பேரோட அது எந்த வருஷம் டேட்டா அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது கொடுக்கணும். அதே மெயிலிங் நேம் அப்படிங்கிறது என்னென்னா, வெளியாள்களுக்கு இன்வாய்ஸில் எப்படி வந்து இந்த கம்பெனியோட நேம் பிரிண்ட் ஆகணும், அட்ரஸ் எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மெயிலிங் நேம். ஸோ கம்பெனியோடைய நேம் வேறு, மெயிலிங் நேம் வேறு. கம்பெனியோடைய நேம்ங்கிறது நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்கு, மெயிலிங் நேம் அப்படிங்கிறது வெளியால் ஐடென்டிஃபிகேஷனுக்காக. நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்கு எவ்ரி இயர் எந்த வருஷம் டேட்டாங்கிறது தெரியணுங்கிறதுக்காக கம்பெனி பேரோட சேர்ந்து அந்த ஃபினான்ஷியல் இயரையும் ஆட் பண்ணுவோம். பட் மெயிலிங் நேமில் அந்த ஃபினான்ஷியல் இயர் டேட்டாவை நம்ம எடுத்துருவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி நேம் கொடுத்துட்டு, கம்பெனி மெயிலிங் நேம் கொடுத்துட்டு அட்ரஸ் கொடுக்கணும். இந்தியா, தமிழ்நாடு, அதனுடைய பின்கோடு 2வது வாட்டி கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க, இமெயில் ஐடி கொடுங்க, வெப்சைட் இருந்தால் கொடுங்க. அடுத்தது புக்கு பிகினிங் ஃப்ரம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை என்ட்ரி பண்ணிவிட்டு, இது மாதிரி பாஸ்வேர்டு வந்து கொடுக்க வேண்டாம், அப்படியே என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணணும். இது வந்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான். இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம கம்பெனி எப்படி டேலியில் கம்பெனி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம காட்ட போகிறோம். நேராக கூகுள் போயிடுங்க. கூகுளில் போய்ட்டு tallysolutions.download.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. கூகுளில் போய்ட்டு tallysolutions.download.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்குள்ளே போயிடுங்க. அங்கே போயிட்டு டவுன்லோடு டேலி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோடு டேலி சொல்யூஷன்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டேலி ப்ரைம் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேலி வந்து அந்த EXE ஃபைல் டவுன்லோட் ஆகும். டேலி EXE ஃபைல் டவுன்லோட் ஆகுச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் எதில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஜென்ரல் அப்படியே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா சியில் வந்து இன்ஸ்டால் ஆகும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்கள் சாஃப்ட்வேர் வந்து சியில் இன்ஸ்டால் பண்ணாமல் மற்ற இடத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். டிலையோ, இலையோ, எஃப்லையோ. ஏன் அப்படின்னா சியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சப்போஸ் உங்களுடைய ஃபைல் வந்து கரப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சியை தவிர பாக்கி எங்கே வேணால் வந்து பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ டேலி டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இது வரும், ஒரு EXE ஃபைல் காட்டும். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். தண்ணி விடுறேன்.
நான் கேட்க மாட்டேன், நான் இல்லைன்னு தானே கேட்குறேன். அது இல்லைன்னு தானே கேட்குறேன். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா, do you want to allow this app to make changes அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுங்க. உங்களுக்கு டேலி வந்து இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னா விண்டோஸ் 7 அல்லது அதுக்கு மேற்பட்ட வெர்ஷனாக இருக்கணும், 64 பிட் இருக்கணும். ஓகேங்களா? விண்டோஸ் 7 அல்லதுக்கு மேற்பட்ட வெர்ஷன் 64 பிட்டாக இருக்கணும். டேலி இப்போ இன்ஸ்டால் ஆகுது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஆப்ஷன் காட்டுது. ஏற்கனவே வந்து இந்தந்த இடத்துல தான் டேலி இருக்குது, எங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து எந்த இடம்னா நம்ம டேட்டா வந்து எங்கே இன்ஸ்டால் ஆகணுங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? எங்கே பண்ணலாம் அப்படின்னா இன் ஜென்ரல் எஃப்பில் கொடுக்கலாமா? எஃப் டேலி இஆர்பி இங்கே வேண்டாம், ஒரு பார்த்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோமா? ஒரே ஒரு நிமிஷம். இப்போதைக்கு நான் சி ப்ரோக்ராம்லேயே பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்துருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல கான்ஃபிகர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கான்ஃபிகருங்கிற இடத்துல போயிட்டு இங்கே வந்து டெஸ்க்டாப் ஷார்ட்கட் வேணும் அப்படின்னாக்க எஸ் கொடுங்க. டெஸ்க்டாப் ஷார்ட்கட் வேணும்னா எஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அடுத்தது இது வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கு, கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது மோர் ஆப்ஷன். இந்த அப்ளிகேஷன் பார்த்து வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா பார்ப்போம். மோர் ஆப்ஷன் பார்ப்போம். ஓகே, நான் இப்போ இன்ஸ்டால் கொடுக்குறேன். அப்ளிகேஷன் பார்த்து இந்த சி டிரைவில் இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் ஆகட்டும். எஃப்பில் நான் டேலி இஆர்பி லைன் வச்சுருக்கேன், அதுவும் இதுவும் மிங்கில் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சியில் போடுறேன். வேறஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டிரைவ் வசதிப்படுதோ அதை வச்சு டேலி எப்படியோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நமக்கு தேவை. டேலி வந்தாச்சு. ஸ்டார்ட் டேலி ப்ரைம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து உங்களுக்கு டேலி ஓப்பன் ஆகும். டேலி இப்போ ஓப்பன் ஆக போகுது. டேலி ஓப்பன் ஆகுதுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள் வரும். டேலி இன்ஸ்டால் ஆகிட்டு ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். அது மாதிரி வந்ததுக்கப்புறமா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும். ஓகேங்களா? அளவு அக்சஸ் கொடுக்குறோம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு டேலி ரெண்டல் லைசன்ஸ் வச்சுருந்தேன், அதனால் இந்த கேள்வி கேட்குது. இல்லைன்னா 4 கேள்வி கேட்கும். எனக்கு வந்து 3 கேள்வி தான் கேட்கும், உங்களுக்கு 4 கேள்வி கேட்கும். எனக்கு லைசன்ஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணிக்கட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மிஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கேள்வி கேட்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ இன் எஜுகேஷன் மோட், டேலியை வந்து எஜுகேஷன் மோடில் யூஸ் பண்ண போறியா, அல்லது லைசன்ஸ் ஃப்ரம் த நெட்வொர்க் லைசன்ஸ்லேருந்து யூஸ் பண்ண போறியா, அல்லது ஏற்கனவே இருக்கிற லைசன்ஸை உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கணுமா, அல்லது ஆக்டிவேட் நியூ லைசன்ஸா, நீ வந்து என்னுடைய டேலியை எப்படி யூஸ் பண்ண போகிற அதை சொல்லிட்டு யூஸ் பண்ணு அப்படின்னு. ஓகேங்களா? இது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. என்ன சார் இது கேள்வி அப்படின்னு கேட்கலாம். என் ப்ராடக்ட்டை நீ யூஸ் பண்ண போகிற, நீ எப்படி யூஸ் பண்ண போகிற அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற ஃபீச்சர்ஸும் உனக்கு தருவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீ கண்டினியூட் இன் எஜுகேஷன் மோட் அப்படின்னா உனக்கு சில ஆப்ஷனை நான் கட் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லை லைசன்ஸ் ஃப்ரம் த நெட்வொர்க் அப்படின்னா, சரி லைசன்ஸ் நீ ஏற்கனவே காசு கொடுத்து வாங்கிட்ட, உனக்கு ஃபுல் வெர்ஷன். அப்டேட் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ் அப்படின்னா, சரி ஏற்கனவே ஒரு லைசன்ஸ் இருக்கு, அந்த வெர்ஷனை நீ வந்து ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் மாற்ற போகிற, அப்டேட் பண்ணிக்கிறேன், ரைட், ஓகே விடு அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன். என்னுடைய ப்ராடக்ட் நீ யூஸ் பண்ண போகிற அப்படின்னா நீ எதுக்காக யூஸ் பண்ணுற, என்ன பர்பஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். லைசன்ஸ் இருக்கா இல்லையா,
லைசன்ஸ் இருந்தால் லைசன்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணு, இல்லைனா எஜுகேஷன் வெர்ஷன் யூஸ் பண்ண. பட் நீ எப்படி யூஸ் பண்ண போகிறங்கிறத எனக்கு டிக்ளேர் பண்ணிவிட்டு நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற கொஸ்டின் இது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வெர்ஷன், ஓகேங்களா? ஸோ தட் நம்ம எஜுகேஷன் பர்பஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்ததும் கம்பெனி க்ரியேட் பண்ணுறோம். டேலியில் எப்படி கம்பெனி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு டேலி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து 4 இருக்குது. ஒன்று கிரியேட் கம்பெனி, ரெண்டாவது செலக்ட் ரிமோட் கம்பெனி. கிரியேட் கம்பெனிங்கிறது இப்போ நம்ம பண்ண போகிறது. செலக்ட் ரிமோட் கம்பெனி அப்படிங்கிறது என்னென்னா, ரிமோட்டில் ஒரு கம்பெனி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே இருக்கேன், கும்பகோணத்தில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, கும்பகோணத்தில் ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனியை நான் இங்கே பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் ரிமோட் கம்பெனி அப்படின்னு. நாட் ஓன்லி கும்பகோணம், சென்னைக்குள்ளேயே ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியா பார்க்கணும் அப்படின்னா ரிமோட் கம்பெனி பார்ப்போம். அடுத்தது ஸ்பெசிஃபை பாத். ஸ்பெசிஃபை பாத் அப்படின்னா என்னென்னா, உன் டேட்டாவெல்லாம் எந்த இடத்துல வைக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு வெளியில் போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வரோம். வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரெஸ் சேஞ்சு பண்ணுறோம். ட்ரெஸ்ஸை கட்டிட்டு நம்ம மஃப்டிக்கு மாறுவோம். நைட் லேடிஸ் ட்ரெஸ்ஸு, ஜென்ஸ்னால் கைலி, இந்த மாதிரி மாறுவோம். அப்போ கட்டி போடுற ட்ரெஸ்ஸை நம்ம ஒரு இடத்துல வைப்போம், ஓகேங்களா? அதே மாதிரி நாளைக்கு போகும்போது என்ன ட்ரெஸ் நமக்கு வேணுமோ அதை அயன் பண்ணி பீரோவில் வச்சுருப்போம். ஸோ அங்கேருந்து நம்ம எடுத்துப்போம். அப்போ நான் வெளியில் கிளம்பும்போது நம்முடைய ட்ரெஸ்ஸு நம்முடைய பீரோவில் நம்முடைய ரேக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம எப்படி கரெக்டாக எடுக்கிறோம். அந்த மாதிரி நம்முடைய டேலி டேட்டாவும் நீ எந்த இடத்துல வைக்கிற, அப்போ தானே உனக்கு எடுக்கிற இடம் தெரியும். ஸோ எந்த இடத்துல வைக்கிறேங்கிறது உனக்கு தெரியணும் இல்லையா? அதுதான் ஸ்பெசிஃபை பாத். நீங்கள் வந்து உங்கள் டேட்டாவில் எங்கே வைக்க போகிறேங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா டேலி சாஃப்ட்வேர் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அங்கே தான் வந்து பாத்து க்ரியேட் ஆகும். பட் நீங்கள் வந்து உங்களுக்காகவே ஒரு டேட்டா பார்த்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து சி இல்லாத பார்த்தா பண்ணிக்கோ. அப்போ என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபை பாத் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து நீங்கள் பாத்தை வந்து கிளிக் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணால் சம்டைம்ஸ் டிங்கிற ஃபோல்டர் இருக்காது. உங்கள்கிட்ட என்னென்ன பாத் இருக்குன்னு பார்த்துக்கோ. சி இருக்கும், பட் சியில் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. டி இருந்தால் இன்ஸ்டால் பண்ணுங்கள், அல்லது இ இருக்கா இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட என்ன பாத் இருக்குங்கிறத பாருங்கள். அது எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா, நேராக போங்க, மை கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணுங்கள். நேராக போய்ட்டு என்ன பண்ணணும், மை கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணுங்கள். இந்த மை கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன பாத் இருக்குது, என்னென்ன உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, பார்ட்டிஷன் அப்படிங்கிறது தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மை கம்ப்யூட்டரை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் எனக்கு என்னென்ன பாத் இருக்குது அப்படின்னா, சின்னு ஒரு பாத்து இருக்குது, டின்னு ஒரு ரெக்கவரி பாத்து, ஈன்னு ஒரு பாத்து, எஃப்ங்கிற ஒரு பாத்து. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஒன்று சி, இன்னொன்று எஃப். டிங்கிறது ரெக்கவரி. ஸோ நான் சியில் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எஃப்பில் இன்ஸ்டால் பண்ணுவேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே எஃப்ங்கிற பாத்தில் போய்ட்டு எனக்குன்னு ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சீனி மகர், இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம், இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், எனக்குன்னு ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணி அந்த பாத்தை நான் வந்து இது பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல டேலியில் எஃப்ங்கிற கோடு, எஃப் அப்படின்னு போட்டு கோலன், எஃப்னு போட்டு கோலன் போட்டு ஸ்லாஷ் போட்டு என் பேரில் ஒரு பாத்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீனிவாசன் 71 பேட்ச் அப்படின்னு சொல்லி 71 பேட்ச் அப்படின்னு ஒரு பாத் நான் க்ரியேட் பண்ணுறேன். அப்படின்னா என்ன ஆகும், ஸ்ரீனிவாசன் 71 பேட்ச் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். இந்த 71 பேட்ச் ரிலேட்டடு டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது டேலி டேட்டாவாக இருக்கட்டும், எந்த டேட்டா, எல்லா டேட்டாவையும் இந்த ஃபோல்டரில் நம்ம பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி போட்டு கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுத்து நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிப்பேன். ஓகேவா? இன்கரெக்ட் ஃபைல் ஆர் ஃபோல்டர் பாத் அப்படின்னு வருது, பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். இந்த ஒரு ஃபோல்டர் பாத் கிரியேட் பண்ணிப்போம். ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம். நியூ ஃபோல்டரில் ஸ்ரீனிவாசன் 71 பேட்ச் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே ஸ்ரீனிவாசன் 71 பேட்ச் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபோல்டரை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இதுதான் ஃபோல்டர் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். கண்ட்ரோல் சி கொடுத்து ஃபோல்டர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஃபோல்டரை ஸ்பெசிஃபை பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்டா தான் இங்கே தான் வந்து சேவ் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்பெசிஃபை பாத். இந்த பாத்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு கம்பெனி நீங்கள் கிரியேட் கம்பெனி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வராது. என்ன வராது, நீங்கள் சீனிவாசன் அப்படின்னு கொடுத்தது வராது. டேலி எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த டேட்டா தான் காட்டும். அப்போ என்ன பண்ணணும், நீ வந்து உன்னுடைய பாத்தை வந்து நீங்கள் திரும்பவும் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்.
இந்த செலக்ட் ஃப்ரம் டிரைவில் போனீங்க அப்படின்னா எஃப் அப்படிங்கிறதுல ஸ்ரீனிவாசன் நம்ம என்ன பண்ணோம் 71 பேட்ச் அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா, அந்த ஃபோல்டரை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துடும். இது வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷன். அப்படி இல்லை இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா கிரியேட் கம்பெனி போய்ட்டு மேலே போய்ட்டு நீங்கள் ஸ்பெசிஃபை பாத் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துலையும் நீங்கள் கொடுக்கலாம் F:// நான் 71 பதில் 72 பேட்ச் சீனிவாசன் அப்படின்னு கொடுக்குறேன். 72 பேட்ச்சு சீனிவாசன் அப்படின்னு என்னுடைய பாத்து நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ணணும். என்ன பண்ணணும், டேலியில் போய்ட்டு ஸ்பெசிஃபை பாத் அப்படிங்கிற இடத்துல போய்ட்டு F:// ஸ்ரீனிவாசன் 72 பேட்ச் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி நான் பார்த்த ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு 4 வாட்டி என்ட்ரி பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்க, 4 வாட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் வாட்டி என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணும்போது என்ன சொல்லுது, 72வது பேட்ச் ஏற்கனவே இல்லை, கிரியேட் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குது. ஓகேவா, 2வது வாட்டி என்ட்ரி கொடுக்குறேன், அப்போ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. 3வது வாட்டி என்ட்ரி கொடுத்தா மேலே செலக்ட் ஆகும். 3 என்ட்ரி இல்லை 4 என்ட்ரி கொடுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ தட் இப்போ என்னுடைய கம்பெனியோடைய டேட்டா பார்த்து வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன் எஃப் ஸ்ரீனிவாசன் 72 பேட்ச் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கிரியேஷன். இப்போ நம்ம கம்பெனி கிரியேஷனுக்கு வருவோம். கம்பெனி கிரியேஷனில் என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து குமரேசன் அப்படிங்கிற பேரில் கம்பெனி கிரியேட் பண்ணுறோம். கம்பெனி பேர் வந்து குமரேசன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல், பிஸ்னஸ்மேன் கிடையாது, இண்டிவிஜுவல். இவருக்கு அட்ரஸ் இருக்குது, இவருடைய டேட்டா பர்த் கொடுத்துருக்கோம். இந்த டேட்டா பர்த் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா கம்பெனியோட எந்த வருஷத்தோட டேட்டாவை வந்து அவன் நம்மள்கிட்ட கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன் ஜென்ரல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2020, 21, 2021, 22 தான் நம்ம க்ரியேட் பண்ணி போடுவோம். பட் டேலியில் எது பாசிபிள் இல்லைங்கிறது தெரியணுங்கிறதுக்காக இது வந்து 1972 வருஷ கணக்கு உங்கள்கிட்ட என்ட்ரி பண்ண கொடுத்துருக்கான் அப்படிங்கிற அசம்ஷனில் குமரேசன்கிற கம்பெனி 1972 வருஷ அக்கௌண்ட்ஸை உனக்கு என்ட்ரி பண்ண கொடுத்துருக்கான், நீ ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட் அப்படிங்கிறதுல நீ இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ குமரேசன் அப்படிங்கிற கம்பெனி நம்ம கொடுக்க போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம் டேலியில். கம்பெனி பேர் வந்து என்னது, குமரேசன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஆடிட்டர், என்கிட்ட என்ன பண்ணியிருக்காரு, குமரேசன்கிறவர் தன்னுடைய அக்கௌண்ட்ஸை கொடுத்துருக்காரு. இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸு, பிஸ்னஸ் கிடையாது, பிஸ்னஸ் இல்லாத மற்ற இன்கம்க்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருக்காரு. நான் வந்து என்ன பண்ணுறேன், இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்கேங்க, டேட் ஆஃப் பர்த் 15/4/72 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ வந்து ஃபினான்ஷியல் இயர் வந்து 72-73 அப்படின்னு வச்சுக்கேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஃபினான்ஷியல் இயர் 1972-73 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஆனால் மெயிலிங் நேமில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 1772 அது வரக்கூடாது. அப்போ வரக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், எண்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணி பேக் ஸ்பேஸ் அழுத்துனீங்க அப்படின்னா அந்த இது போயிடும். இப்படியும் பண்ணலாம், அல்லது ஒரு தடவை எஸ்கேப் கொடுத்துட்டு வெறும் குமரேசன் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது அட்ரஸ் ஃபீல்டு. அட்ரஸ் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 லைனில் என்ட்ரி பண்ணோம். 10/2 பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட்டு, அடுத்தது சேட்பட்டு சென்னை. இதை வந்து பின்கோடோட போடணும். பின்கோடோட 3 லைனுக்கு மேலே போகாமல் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். அட்ரஸ் ஃபீல்டு என்ட்ரி பண்ணணும். அட்ரஸ் ஃபீல்டு என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்படின்னு போடுங்க. எகைன் 2வது வாட்டி ஒரு பின்கோடு போடுங்க. சார் மேலே ஒரு வாட்டி பின்கோடு போடுறீங்க, கீழே ஒரு வாட்டி பின்கோடு போடுறீங்க அப்படின்னு நீங்கள் 2 வாட்டி கேட்கலாம். மேலே இருக்கிற பின்கோடு என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயிலிங் நேமில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிரிண்ட் ஆகிறதுக்காக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங், அக்கௌண்ட்ஸ் ட்ராக்கிங்காக. டெலிஃபோன் நம்பர் இருந்ததுன்னா 044 பின்கோடு என்னவோ எஸ்டிடி கோடு என்னவோ அந்த எஸ்டிடி கோடு போட்டு இந்த மாதிரி கொடுங்க. 28361236. மொபைல் நம்பர் 8825470445. மற்ற டீட்டெயிலாம் உங்களுக்கு தெரியும். இமெயில் ஐடி ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com. இது இமெயில் ஐடி. வெப்சைட் இருந்ததுன்னா www.jamin.com. இது வந்து என்னுடைய வெப்சைட் அட்ரஸு. இங்கே ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஃப்ரம், ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15/4/1972. ஸோ தட் 1/4/1972 போட்டுங்க. ஃபினான்ஷியல் இயருங்கிற காலத்தில் இந்த இடத்துல 1/4/1972. புக்கு பிகினிங் ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 15/4 தான் அவர் பிறந்திருக்காரு.
ஸோ அந்த வருஷம் அக்கௌண்ட்ஸை நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா 15 நாள்னு தான் என்ட்ரி பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் 15 நாள்னு என்ட்ரி பண்ணால் டேலி வந்து என்ட்ரி ஆகாது. 15 நாள் 1922 போட்டால் டேலி வந்து என்ட்ரி ஆகும்னா என்ட்ரி ஆகாது. என்ன காரணம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து டேலிங்கிறது என்ன, எஜுகேஷன் மோடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேலி ப்ரைமு எஜுகேஷன் மோடில் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்படின்னா 1ஆம் தேதி வேலை செய்யும், 2ஆம் தேதி வேலை செய்யும். எந்த மாதத்தில் 31 நாள் இருக்கோ அந்த மாதம் வேலை செய்யும். ஓகேவா? பாக்கி டேட்லாம் வேலை செய்யாது. அதனால் என்ன பண்ணலாம், நீங்கள் இங்கே வந்து 1 நாள்னு போடுங்க அல்லது 2 நாள் 1972ன்னு போடுங்க. 15 நாள்னு போட முடியாது. அப்படி போட்டு என்ட்ரி பண்ணிங்க. பேஸ் கரன்சி சிம்பிள் அப்படியே இருக்கட்டும், ஃபார்மல் நேம் அப்படியே இருக்கட்டும். என்டர் கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் டேலி கம்பெனி கிரியேட் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். F11 ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு அர்த்தம். டேலி ERP 9ல் 3ஆக இருந்த பட்டனை இங்கே வந்து 1ஆ கொடுத்துட்டாங்க. அக்கௌண்டிங் ஃபியூச்சர், இன்வென்ட்ரி ஃபியூச்சர், டாக்ஸேஷன் ஃபியூச்சர் அப்படின்னு 3 ஃபியூச்சர் இருக்குது. இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வரும். இந்த ஃபியூச்சர்ஸை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. குமரேசன்கிற கம்பெனியை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த கம்பெனி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்த கம்பெனி என்னென்னா கண்ணன் அப்படிங்கிற கம்பெனி. அதனுடைய டேட் ஆஃப் பர்த் 20/6/1986. இதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியாக கிரியேட் பண்ணுங்கள். அடுத்தது கண்ணன்கிற கம்பெனி கிரியேட் பண்ணுங்கள். அதுக்கு கம்பெனி கிரியேட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா Alt+K. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா Alt+K அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. Alt+K அங்கே போயிட்டு கிரியேட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு திரும்பவும் கண்ணன் Alt+Kல கண்ணன் அப்படின்னு கொடுங்க. அதனுடைய ஃபினான்ஷியல் இயர் பாருங்கள். எந்த ஃபினான்ஷியல் இயர்? 1986 இல்லையா? 86 87 1986 87 ஃபினான்ஷியல் இயர். மெயிலிங் நேமில் கண்ணன் அப்படின்னு மாத்திரம்னா வரணும். அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே அட்ரஸ் தான். ஓகேவா? 10/2 பிருந்தாவனம், 2nd சீட்டு, சேத்பட்டு, சென்னை, தமிழ்நாடு. பின்கோடு போட்டுங்க. மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் போட்டுங்க. 04428361266. மெயில் ஐடி. இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா கம்பெனியும் கிரியேட் பண்ணணும். போட்டுங்க. இந்த இடத்துல வந்து ஃபினான்ஷியல் இயர் 86 அப்படின்னு இருக்கா? அப்போ வந்து 1/4/86 1/4/86 சாரி 1/6 என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் கேட்கும். எஸ்கேப் கொடுத்து என்ட்ரி கொடுத்துருங்க. இது நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியாக கிரியேட் பண்ணலாம். குமரேசன், கண்ணன், கணேசன், குமரேசன் HUF இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 14 கம்பெனி கொடுத்துருக்கேன். இந்த 14 கம்பெனியும் கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணிவிட்டு இதனுடைய ஷார்ட்கட் இதனுடைய கம்பெனி கிரியேட் பண்ணதுக்கான ப்ரூஃபை வந்து எனக்கு இது எடுத்து அனுப்புங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறதுன்னா, ஒரு வேர்டு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கங்க. எனக்கு வந்து எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு வேர்டு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோ. போயிட்டு சர்ச்சில் ஒரு வேர்டு ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு வேர்டு ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். நான் சொல்கிற மெத்தடு உங்களுக்கு ஒரு சிலருக்கு புது மெத்தடாக இருக்கும், வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மெத்தடை வந்து நீங்கள் இது பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுங்க. பிளாங்க் டாக்குமெண்ட்ஸு ஒரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்க. வேர்டு ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா
இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 1 கம்பெனி கிரியேஷன் அப்படின்னு டைட்டில் போட்டுருங்க. எக்ஸைஸ் 1 கம்பெனி கிரியேஷன் அப்படின்னு போட்டுருங்க. கம்பெனி கிரியேஷன் போட்டு இதில் டைட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 கண்ணன் கம்பெனி கிரியேஷன். அதுக்கான ப்ரூஃப் எப்படி வைப்பீங்க அப்படின்னா, இப்போ கண்ணன்கிற கம்பெனி போங்க. கண்ணன்கிற கம்பெனிக்கு இப்போ வந்து விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ், நல்லா புரிஞ்சுக்கோ. விண்டோஸ் பட்டனை கையில் பிடிச்சிட்டு ஷிஃப்ட் எஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் அப்படின்னு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் கீ வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த கம்பெனி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு அடையாளமாக இப்படி செலக்ட் பண்ணிக்கோ. இந்த கம்பெனி கிரியேட் பண்ணிக்கிறீங்களா அடையாளத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இந்த இடத்துல வந்துருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ரைட்டா? அடுத்த கம்பெனி அதே மாதிரி குமரேசன் கம்பெனி அப்படின்னாக்க Alt K ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ குமரேசன் கம்பெனியை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து குமரேசன்கிற கம்பெனி வரணும் இல்லையா? அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு Alt K H என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கண்ணன்கிற கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ குமரேசன் கம்பெனி இதை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். இதில் வந்து செலக்ட் ஆகிட்டு இன்னும் ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் அதுக்கு சொல்லித்தரேன். இது இன்னும் ஓப்பன் ஆகலை உங்களுக்கு அந்த ஆப்ஷன், சொல்லித்தரேன். விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் கொடுத்துட்டு காப்பி ஆகிடுச்சு. அதை வந்து என்ன பண்ணுங்க, இங்கே அடுத்தது இங்கே குமரேசன் அப்படிங்க போட்டு சேவ் பண்ணுங்கள். பீன் போட்டு குமரேசன் கம்பெனி அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பெனி ப்ரூவ் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை PDF ஃபைலாக சேவ் பண்ணும். இதை வந்து என்ன பண்ணணும், PDFாக சேவ் பண்ணணும். சேவர்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு PDFாக இந்த ஃபைலை சேவ் பண்ணுங்க. ஓகேவா? PDFாக உங்களுக்கு சேவ் பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப்பில் ஒரு மாடலுக்காக தான் வைக்கிறேன். அதனால் நாங்கள் போய் கம்பெனி கிரியேஷன் எக்ஸைஸ் 1 கம்பெனி கிரியேஷன் அப்படின்னு சொல்லி நான் இதை வந்து ஒரு PDFாக நான் உங்களுக்கு சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேர்டு டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணி இந்த இடத்துல PDF அப்படின்னு இருக்கும். அந்த PDFங்கிற ஃபைலில் போயிட்டு நான் வந்து PDFாக இதை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி PDFாக சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பு போங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுள் கிளாஸ் ரூம் போங்க. அங்கே போயிட்டு என்னுடைய கொஷினுக்கு எகைன்ஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கொஷினுக்கு எகைன்ஸ்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அது ஆப்ஷன் தெரியல அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நம்ம அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது வந்து உங்களுக்கு PDF ஃபைலாக சேவ் ஆகிடுச்சு. இதை வந்து என்ன பண்ணணும், நமக்கு இந்த வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். PDFாக சேவ் ஆகிடுச்சுனாக்க அதை வந்து நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி சப்மிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். என்னுடைய யூடியூப் சேனல் வந்து டேலி ஸ்ரீனிவாசன். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் டேலி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க. முடிச்சதுன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மாத்திரம் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இதே மாதிரி மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி.